வணக்கம். அமெரிக்க வர்த்தக கொள்கையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் மற்றும் இந்தியாவிற்கு அதன் தாக்கம் குறித்த சிறப்பு தொகுப்பை இப்போது பார்க்கிறோம். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பும் அதைத் தொடர்ந்து ட்ரம்ப் அறிவித்துள்ள புதிய வரி விதிப்பும் உலக நாடுகளை உற்றுநோக்கச் செய்துள்ளன. அமெரிக்க உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தேசிய அவசர நிலையை பயன்படுத்தி IIIBA சட்டத்தின் கீழ் விதித்த வரிகள் அனைத்தும் செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வரி விதிக்கும் அதிகாரம் என்பது காங்கிரசுக்கே உரியது. இந்த தீர்ப்பு அதிபரின் அதிகார எல்லையை தெளிவாக வரையறுத்துள்ளது. ஒரு அதிபர் தேசிய அவசர நிலையை அறிவிப்பதன் மூலம் மட்டுமே புதிய வரிகளை விதிக்க முடியாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இது அமெரிக்க வர்த்தக வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான சட்ட ரீதியான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பை மிக மோசமான முடிவு என்று ட்ரம்ப் கடுமையாகச் சாடியுள்ளார். தன் பொருளாதார திட்டத்திற்கு இது ஒரு முட்டுக்கட்டை என்று அவர் கருதுகிறார். ஆனால் ட்ரம்ப் இதோடு நின்றுவிடவில்லை. அவர் உடனடியாக தனது அடுத்த அதிரடி திட்டத்தை முன்வைத்துள்ளார். அதுதான் 10% உலகளாவிய வரி விதிப்பு. உடனடியாக 1922ஆம் ஆண்டு வர்த்தக சட்டத்தின் பிரிவு 122 கீழ் புதிய 10% உலகளாவிய வரி விதிப்பை அவர் அறிவித்துள்ளார். இது பிப்ரவரி 24 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. நாட்டின் வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்யவே இந்த 10% வரி விதிக்கப்படுவதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. இந்த புதிய வரி விதிப்பு தற்காலிகமானது. பிரிவு 122 கீழ் அதிபரால் 180 நாட்கள் வரை மட்டுமே இந்த வரியை நீட்டிக்க முடியும். அதன் பிறகு காங்கிரசின் அனுமதி இதற்கு தேவைப்படும். இந்த 180 நாட்களில் ட்ரம்ப் நிர்வாகம் தனது இலக்குகளை அடைய பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்கா ஒரு முக்கியமான வர்த்தக பங்காளியாகும். எனவே அமெரிக்காவின் ஒவ்வொரு சிறு மாற்றமும் இந்திய ஏற்றுமதியாளர்களை நேரடியாக பாதிக்கும். ஆச்சரியப்படும் விதமாக இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் இந்தியா ஒரு தற்காலிக லாபத்தை பெற்றுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட 18% அல்லது 25% வரிகளுக்கு பதிலாக இப்போது 10% உலகளாவிய வரி மட்டுமே பொருந்தும். அதாவது பழைய வரிகளுடன் இந்த புதிய வரி கூடுதலாக விதிக்கப்படாது. இது இந்தியாவிற்கு முன்னதாக இருந்த வரிச் சுமையை விட குறைவு. நிபுணர்களின் கணக்குப்படி இந்தியாவின் பெரும்பாலான சரக்கு ஏற்றுமதிகள் இப்போது 10 முதல் 11% மொத்த வரி விதிப்பை மட்டுமே எதிர்கொள்ளும். இது பழைய முறையை விட சாதகமானது. வெள்ளை மாளிகை இது குறித்து தெளிவுபடுத்தியுள்ளது. இது பழைய வரிகளுக்கு மாற்றாக இருக்கும், கூடுதலாக இருக்காது. இந்த தீர்ப்பின் மிக முக்கியமான அம்சம் பணத்தை திரும்பப் பெறுதல். ஏற்கனவே செலுத்தப்பட்ட சட்டவிரோத வரிகளுக்காக இறக்குமதியாளர்கள் சுமார் $125 பில்லியன் வரை திரும்பப் பெறலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இந்திய நிறுவனங்களுக்கும் ஒரு நிதி ரீதியான பெரிய வாய்ப்பாக அமையலாம். ஆனால் அனைத்து வரிகளும் நீக்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தேசிய பாதுகாப்பு மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்காக விதிக்கப்பட்ட வரிகள் இன்னும் அமலில் உள்ளன. எஃகு மற்றும் அலுமினியம் மீதான வரிகள் இன்னும் தொடர்கின்றன. அவை இந்த தீர்ப்பால் பாதிக்கப்படவில்லை. ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது புதிய மற்றும் துரிதப்படுத்தப்பட்ட விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் மீண்டும் கூடுதல் வரிகள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அரசின் கொள்கையில் மாற்றமில்லை, ஆனால் அதை பயன்படுத்தும் சட்ட ரீதியான கருவிகள் மட்டுமே மாறியுள்ளன என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்தியா தனது வரிகளை 0 குறைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகிறார். இது ஒரு நீண்டகால வர்த்தக பேச்சுவார்த்தையின் தொடக்கமாக இருக்கும் என தெரிகிறது. வெள்ளை மாளிகை இது குறித்து விளக்கமளிக்கையில் இது ஒரு படிப்படியான குறைப்பு நடவடிக்கையாக இருக்கும் என்று கூறியுள்ளது. சுருக்கமாகச் சொன்னால், அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு தற்காலிக வாய்ப்பை வழங்கியுள்ளது. 10% உலகளாவிய வரி விதிப்பு என்பது ஒரு புதிய சவால் என்றாலும் பழைய வரிகளை விட இது சாதகமானது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.